ஜெகதீப் தங்கர் குடியரசு துணைத் தலைவர் பேசியதன் மூலமாக தங்களுக்கு கிடைத்திருக்கு. இதையும் தவிர நேஷனல் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி ஆர்டினன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்ட அமைப்பு ஏற்கனவே இருந்திருக்குது. அதை சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிருக்குது. அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா வீட்டில் கிடைத்த 100 கோடி ரூபாய்க்கு பணம் எரிந்து கிடந்ததே, அன்று காலை ராஜ்யசபாவினுடைய தலைவர், துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தங்கர், ஜேபி நட்டா லீடர் ஆஃப் ராஜ்யசபா, மல்லிகார்ஜுன் கர்கே லீடர் ஆஃப் அப்போசிஷன், இருவரையும் கூப்பிட்டு தன்னுடைய அறையில் உட்கார வைத்துக் கொண்டு பேசியதை தவிர அனைத்து கட்சி கூட்டத்திலும் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கோ அத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லீடர்ஸையும் கூப்பிட்டு பேசினார். இந்த ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் நம்ம கொண்டு வந்தாகணும். அதுக்குள்ளே இந்த ஆர்டினன்ஸை பற்றியும் அப்புறம் தமிழக ஆளுநரை பற்றியும் ஒரு அறிக்கை வந்து விட்டது. சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. இது வரைக்கும் நான் சொல்றேன், மத்திய அமைச்சரவைக்கு கண்டிப்பாக கடந்த 2-3 வருடங்களில் நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் நன்றாக ஒருங்கிணைத்தார். தன்னுடைய உடல்நிலை குறைவில் இருந்தாலும் கூட ஜெகதீப் தங்கர் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய இன்டர்ன்ஸுடைய கமிட்டி கூட்டத்தை பேசும்பொழுது இதை விரிவாக சொன்னார். ஆர்டிகல் 142 என்பது நியூக்ளியர் வெப்பன் மாதிரி சுப்ரீம் கோர்ட் டும் 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 அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னார்.